செஞ்சுச்சு பாருங்க. நான் முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான குடிநீர் பிரச்சனை, வறட்சி. அந்த வறட்சியை போக்குன அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டத்தில் புயல், வெள்ளம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பல வீடுகள் புயலால் சேதமடைஞ்சது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் அதிகரிச்சிட்டு. இப்ப இந்த கலைஞர் பஸ் ஸ்டாண்ட்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்களே, அவங்க அப்பா சம்பாரிச்சு கொண்டு வந்து அவரோட சொத்துல இருந்து கட்டாரு பஸ் ஸ்டாண்ட்லாம். பஸ் எல்லாம் விட்டுருக்காங்களா, அதெல்லாம் அவங்க அப்பாவோட சொத்தா? மக்களோட எங்களோட சொத்து. எங்களோட சொத்துல எங்ககிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க உங்க அப்பா பேரையும் உங்க குடும்பத்து பேரையும் எதுக்கு போடக்கூடாதுல்ல? வரி அதிகமாக போட்டாங்க. இன்றைக்கு மின்சார கட்டணம் 52% உயர்வு. அவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த கவர்மெண்ட் எனக்கு என்ன செஞ்சது? ஒன்னும் செய்யல. கடைக்கு வரல, டபுள் சார்ஜ் வசூல் பண்றீங்க. அதோட குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர் தெரிவித்தார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 520 அறிவிப்பு வெளியிட்டு நிறைவேற்றினார். அத்தனை நிறைவேற்றி கொடுத்தாரா? அவங்க இது வரைக்கும் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.